ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்துங்கிறோம். எழுந்த உடனே டீ வைக்கலாம். டீ குடிக்கலாம். அன்றைக்கி நாளே எனக்கு ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பால் ஊற்றுறேன். பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். குண்டாவில் பால் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக ஊற்றுங்க. அதெல்லாம் டீ குடிக்கிற மாதிரி இருக்காது. டீத்தூள் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீத்தூள் நிறைய போட்டுக்கலாம். எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் கேப்பில் சாமானை கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பால் பொங்க வரும். அப்போ தான் நம்ம கழுவி முடிக்கிறதுக்கும் அது பொங்க வர்றதுக்கும் கீழே ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமான் கழுவி முடிக்க மாட்டேங்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிளாஸில் டீ ஊற்றிக்கலாம். டீ ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம் ப்ளஸ். அப்போ தான் புல்லு படிக்க அந்த இதெல்லாம் வரும், டீ தூளெல்லாம். எங்கள் அப்பா கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதிலே சக்கரை போட்டுவேன், நான் தனியாக போட்டுறதில்ல. இப்போ என் தம்பி கிளாஸில் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் நல்லா ஆற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வாயில் வச்சா சுட்டுரும். ஃபஸ்ட்டு என் தம்பி கிளாஸு. அதுக்குள்ளே எனக்கு இருமல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கட் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் அப்பா கிளாஸ் ஆற்றிக்கலாம் ப்ளஸ், நல்லா ஆற்றிக்கலாம். இவங்க 2 பேர் தான் ஒரு ஜீவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், பிஸ்கெட்டை பிடுங்குது. அது என் கிளாஸுமா? அதுதான் உன் கிளாஸு. அப்படியே டீ குடிச்ச கையோடு அப்படியே கடைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே நிறைய குப்பையாக இருக்குது. சந்தில் முந்தெல்லாம் பூந்து பெருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக எந்த துணி வெளியே போடணுமோ அந்த துணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போடணும். தேவையில்லாத துணி வெளியே போட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத துணியெல்லாம் வச்சு பெருக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு மேலே பூந்தோடப்பு தான் பெருக்க முடியாது. தென்னந்தோடப்பு எடுத்துக்கிட்டேன். தென்னந்தோடப்பு வச்சு தான் வாசல் பெருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வேறு போர் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சத்தமாக இருக்குது. திடீர்னு பயமுறுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கடையில் ஒரு பொண்ணு வேலை செய்யுது. அந்த பிள்ளையை தான் நான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கிறேன். அது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோமோ அந்த மாதிரி கடையை சுற்றி இருக்கிற பகுதியும் க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்தது பூஜை போட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி தண்ணி தெளித்து வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம கோலம் போட்டால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெள்ளைத்தூள் இல்லை, அதனால் செம்மண் போட்டுக்கிறேன். செம்மண் போட்டால் கூட அழகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். செம்மண் போட்டு கலந்து விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சங்குப்பூ கோலம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாங்க விளக்கேற்றிக்கலாம். விளக்கேற்றி சாம்பிராணிக்கு போட்டுக்கலாம். அப்போ தான் கடை ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். கற்பூரம் ஏற்றி பூஜை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி படத்துக்கெல்லாம் கற்பூரம் காட்டிக்கணும். டெய்லர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் திங்கக்கிழமை, வெள்ளி, செவ்வாய், சனியிலலாம் நாங்கள் பூஜை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் அவங்க மிஷின்லாம் தைக்கிறவங்க மிஷினில் கை விட்டுப்பாங்க, இல்லை ஊசியில் கை விட்டுப்பாங்க. அதுக்கெல்லாம் திஷ்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். திஷ்டி கழிக்கிறதுக்காக நாங்கள் அப்படி பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை போட்டதுக்கப்புறம் பூஜை போட்டு முடிச்ச உடனே கட்டிங் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த துணியெல்லாம் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சிருச்சு.